டெக்னிக்கல் லைசன்ஸ் அனைவரும் மாவட்ட உறுப்பினர் சுரேஷ் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட உறுப்பினர்களே மாநகராட்சி அனைத்து பணியாளர்களே பத்திரிகை நண்பர்களே வணக்கம். இந்த ஆணையர் அவர்கள் வேற ஒரு பணியை நான் வந்து சேர்ந்தனால் அன்புள்ளவர்களே மற்றும் நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் தெரியும். கடந்த காலத்தில் வந்து பொதுமக்கள் நேரடி நிறைய விஷயம் தெரிய வருது. காங்கிரஸ் பண்ணுறது மாநகராட்சி 60 கோடி இருந்தாலும் பல்வேறு கட்டங்களாக குறித்து 4 மண்டலமாக 15 மண்டலோட குறிச்சிருக்காங்க நிர்வாக ரீதியாக. அந்த வார்டில் வந்து ஒரு இடம் தான் பணிக்கு போகணும். அந்த மழை கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது, நல்லா செஞ்சு நல்ல ரிசல்ட் என்னென்னா ஈஸ்ட்வாங்க அதாவது நம்ம இருக்கிற வந்து கலெக்ட் பண்ணணும். இதில் எந்த இடத்துலையும் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம பழைய மாநகராட்சி வந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் தெரியும். ஒரு டேங்க் அதாவது ஒரு அளவு கூட தண்ணி கேட்டால் அதுக்கு தகுந்த எனக்கு எடுத்து விட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் அதில் நின்று போயிடுச்சு. இதே மாதிரி கிழக்கு பகுதி அது வந்து நம்ம மேற்கு பகுதி போகலாம். மேற்கு பகுதி தான் நம்ம இடமே சொல்ல முடியும். மழை நேரத்தில் உங்களை அப்டேட் போட்டேன் போகணும் உடனே முன்னாடி தண்ணி வந்து நிறைய தண்ணி வந்துச்சு. நம்ம அதை கண்காணித்து நிறுத்தினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா காட்டாது வரும். கல்கட்டுக்கு முன்னாடியே வந்து அதில் ஒரு சேனலில் வந்து திருப்பி கொடுக்கும் போகிறோம். வடக்கு சிங்கம்பட்டி நம்ம ஸ்டெர்லைட் பக்கத்தில் தான் வந்து ஸ்டெர்லைட் அங்கே இருந்தாலும் அதுக்கு நான் கூட நேராக வந்து கலக்க போகிறோம் தெற்கு போகும். அதில் உள்ள தண்ணி அந்த வேற தண்ணி எல்லாம் பைபாஸ் ரோடுக்குள்ளே வந்து இந்திய நாயகன் கூட நோடியாக வந்து தான் நம்மளோட மணத்தூரில் வந்தது. நான் தான் சொன்ன மாதிரி 16, 17, 18 3 வார்டு உடனே சுற்றி கூட பாதிக்கப்படுவேன். அது நேரத்தோடு எடுத்து முடிச்சுன்னா இருந்தாலும் அது 30% எம்டி லேண்ட் இருக்குது. அந்த வேலைங்கள்லாம் தண்ணி கிடக்கு. அது ஓனர் அற்புதம் இருக்கும். அந்த பகுதியில் வந்து எல்லா சாலையும் மக்கள் பயன்பாடு வந்துவிடுது. அதே மாதிரி வடக்கு மண்டலத்துக்கு போனோம். வடக்கு மண்டலம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய தண்ணி கட்டுற பகுதி கடலை ஒட்டி இருக்குது. வார்டு நம்பர் 8, 7, 6, 5, 4 இதெல்லாம் மாப்பிளோடைய பஞ்சாயத்து கணக்கு இந்த கவுண்டர் இருக்கும். சுற்றி உள்ள பகுதினா கேட்டால் நம்ம ட்ரெயின் ஏடிபி ட்ரெயினில் வந்து வேலை நடந்து தமிழக முதலமைச்சர் உத்தரவு பல்வேறு பணிகள் நடந்ததுனால அந்த இடத்துல வந்து தண்ணியே கிடையாது. மழை பெய்து 2 மணி நேரம் வந்து எல்லாம் வடிஞ்சு போயிட்டு அதை தொடர்ந்து நேராக ஆதிபராசக்தி வந்துடலாம். நம்ம முத்தமாக இருக்காங்க பழைய நம்ம ஏசிகளை ஏற்றாங்க. அந்த கோயில் ஆதிபராசக்தியில் பார்த்தீங்கன்னா பிரம்மத்து நகர் அந்த ராம் நகர்லாம் எங்கேயும் தண்ணி கிடையாது. அதுலேயும் நம்ம வந்து முதலமைச்சர் உத்தரவு இருக்க ஏடிபி ட்ரெயின் எல்லாம் போட்டதுனால பல்வேறு நடவடிக்கை வந்துருக்கு. அந்த சென்ட் ஆண்டனி ஸ்கூல்லேருந்து லைன் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நம்ம வந்து பைபாஸ் ரோட்டில் இருந்து ஸ்டெர்லைட் நேரம் ஏற்றாவது தண்ணி காட்டாத்து வரலாம். புதிய ஊரில் ஓட்டப்பாட்டம் வந்த தண்ணி வந்ததுனால அதை வந்து தண்ணி வழியை 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அதோட ரோடு அக்சஸ்லாம் வந்துட்டு அதில் நிறைய எம்ப்ளிஃபேக்டர் உங்களுக்கு பெரிய பகுதியாக இருக்கும். அந்த பகுதியில் தண்ணி கட்டினால மக்கள் வந்து எந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தெற்கு மண்டலம் போயிருந்தோம். அதெல்லாம் நம்ம வந்து 12 கிலோமீட்டர் நம்ம கூட தான் கஷ்டம் கவர்மெண்ட்லேருந்து வெளியே போகிறது. இந்த 12 கிலோமீட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பிசி பின்னாடி வந்து பெண் ஊற்று அன்றைக்கி நீங்கள் பத்திரிகையாளர்லாம் வந்தீங்க. அதெல்லாம் எடுத்து விட்டது காரணமாக இது வரைக்கும் அந்த ஓடை வந்து உடையவே இல்லை. உடையாமல் வந்து இது வரைக்கும் கடலில் சென்றதாலும் அந்த பகுதியில் 55, 56, 57, 58, 59, 60 ஓடை சுற்றி தான் இருக்குது. அது எந்த பாதிப்பு இல்லாமல் போய் சூழ்நிலை நகர் ஒட்டி இருக்குது. சூழ்நிலை நேரம் ஆப்போசிட்டு ஓடையை ஒட்டி இருக்கிறோம். அதோட சீப்பை தண்ணி வருது. முட்டு நகர் கோழிப்பை நகர் ஓடைக்கு இருக்குது. அந்த ரெண்டுக்கும் அந்த சீப்பை தண்ணி வந்து அதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதையும் நம்ம அங்கே எடுத்து விட்டுருக்கோம் அந்த ஏரியாவிலும். மற்றும் வந்து ஈபி காலனிங்கிறது நம்ம மாநகராட்சி தான். ஒரு சைடு நம்ம ஐயனோட பஞ்சாயத்து இருக்கும், ஒரு சைடு மாநகராட்சி இருக்கும். கலெக்டர் பஞ்சாயத்து காட்டாது வெளில வந்தனால அங்கேருந்து போனாலும் அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. இருந்தாலும் வேகன் லேண்ட் நிறையா இருக்கனால அங்கேருந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த ஏரியாவில் ரோட்டில் ஒரு சில இடத்துல தண்ணி இருக்கிறது எடுத்து விட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த மனைக்குள்ள பணி. இப்போ நம்மளோட பணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ கொடுக்குற பணி உடனடியாக வந்து தீர்வு பெற்றணும். ரோடு வேலை மட்டும் லேட்டாகும்.